ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் இந்துமதி. இந்துமதி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். பிரியங்கா, ஐபிஎஸ் அலுவலர் பல்வீர் சிங் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தனது மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் அம்பாசமுத்திரம் அனைத்து பெண்கள் காவல் நிலையம், VK புரம், கல்லிடைக்குறிச்சி, பாப்பாக்குடி, மணிமுத்தாறு ஆகிய பகுதிகளில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறேன். இதற்காக தமிழக காவல்துறை தலைவரிடம் பாராட்டு சான்றிதழையும் பெற்றிருக்கிறேன். எனது பணிக்காலத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதை தடுத்திருக்கிறேன். என்னை இந்த பொறுப்பில் இருந்து அகற்றும் நோக்கில் பொய்யான பல புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன எனவும், சட்டவிரோத காவலில் வைத்து அருண்குமார் என்பவரது பல்லை உடைத்ததாக கூறப்படும் வழக்கு அவ்வாறு பதியப்பட்டதே எனவும், இவ்வாறாக என் மீது பதியப்பட்ட 4 வழக்குகளில் கிழமை நீதிமன்றத்தில் CBCID குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் என் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும், இந்த குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சமீம் அகமது மனுதாரர் பணியாற்றிய இடங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதற்காக உயர் அதிகாரியின் பாராட்டையும் பெற்றிருக்கிறார். பஞ்சாபில் இருந்து இங்கு வந்து பணியாற்றி இருக்கிறார். இவ்வாறான நிலையில் உதவி ஆய்வாளர் புகாரின் அடிப்படையில் எவ்வாறு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனவும், இப்படி செய்தால் அதிகாரிகள் எவ்வாறு நேர்மையாக பணியாற்ற முன்வருவார்கள் எனவும், மேலும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த IPS அதிகாரிக்கு தமிழில் குற்றப்பத்திரிகை வழங்கியது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் தன் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தடை கோரி விண்ணப்பிக்கவும், CBCID தரப்பில் மனுதாரர் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் 20 லட்சம் வரை அபராதம் விதிக்க நேரிடும் என குறிப்பிட்டு வழக்கை நவம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். பிரியங்கா.